சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஸ்ரீலங்காலாம் நம்ம கூட இருந்த நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்க வந்து அகழ்வாராய்ச்சி எதுவுமே அகழ்வாராய்ச்சி இந்த மாதிரி நடத்தலை இன்னும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கேருந்து இந்த ஒரிசா, பீகார் பகுதியிலிருந்து போனவர்கள் தான் சிங்களவர்கள். சிங்களவர்கள் வந்து அங்கேருந்து ஆரியல் வம்சம் துரத்தி அடித்த உடனே பௌத்த மத மார்கள் ஓடி தப்பிச்சு ஓடினாங்க. துண்டை காணோம் துணியை காணோன்னு அவங்க கடலில் ஏறி ஓடினப்ப அது வந்து மணிப்பாவள தீவுன்னு அங்கே தான் வந்து ரொம்ப நாகரிகமான தமிழர் நாகரிகம் இருந்த இடம். அங்கே வந்து இவங்களை சிங்களவர்களை வந்து அமர்த்துறாங்க. வந்தாரே வாழ வைக்கணும்னு தமிழகன்னு சொல்கிறாங்களே ஒழிய, யார் வேணாலும் இங்கே செட்டில் ஆகிக்கலாம், அவன் பவர் ஆயிடலாம். அதுதான் இங்கே உள்ள ஒரு பெரிய சூத்திரம். அதனால் இங்கே தமிழ்நாடுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கும் வந்து பெரிய பெரிய அதிபர்கள்லாம் வடக்கிருந்து வந்தவங்க தான். தமிழர்கள் அப்படி தான் சொல்லிக்கிட்டே பெருமை பேசுவாங்களோ ஒழிய ஒன்றுக்கு ஆகாது. ஏன்னா ஒற்றுமை இல்லாத சமுதாயம். இவங்க ஒற்றுமை இல்லை, ஜாதியில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க தமிழர்கள். 40 ஜாதி, 400 உட்பிரிவு. அது என்ன பண்ணுங்க? அதனால் வந்து இவர்கள் ஒற்றுமையாகணும். புறநானூரை கையில் எடுத்து புறநானூற்றில் உள்ள தமிழர்கள் மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு புறநானூறு தமிழர்கள்னு வரணும். இதை வந்து இப்போ உலகத் தமிழர்கள்லாம் இதை எடுத்து வெளியே வரணும். உலகத்தமிழ் மக்கள் இன்னும் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மக்களோ இன்றைக்கி உலகளாவிய பரவி கிடக்கிறாங்க. மலேசியாவில் தேவார திருவாசகம் பின்னி எடுக்கிறாங்க. எல்லாம் ஆப்பிரிக்காவில் 4000 திவ்யபுரம் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. உலகளாவியெல்லாம் வெளியில் தமிழ் உச்சக்கட்ட நாகரிகத்தில் போயிட்டுருக்குது. இங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்கே.